வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுரபி சுசுக்கி. திருமங்கலத்தில் இருக்க சுரபி சுசுக்கியை பற்றி ஸ்பெஷல் ஆஃபர், அப்புறம் இந்த வண்டியினுடைய ஃபீச்சர்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை ஒரு ஃபுல் வீடியோவை பார்க்க போகிறோம். இது 2007 மாடல். ஃபஸ்ட்டு லான்ச் பண்ண ஒரு ஆசஸ் பைக்னே சொல்லலாம். ஏன்னா இந்த பைக்கை வந்து நம்மள்ட்ட ஒரு கஸ்டமர் வந்து சர்வீஸ்க்கு வந்து விட்டுருந்தாப்புல அதை இன்னும் ஒரு நாளில் கொடுத்துருவாங்க. ஏன்னா சாயங்காலம் போல் தான் விட்டாங்க. ரொம்பவும் சிறப்பாக இப்போ வரைக்கும் ஒரு ஃபுல் கண்டிஷன் ரொம்பவும் நல்லாவே இருக்குது. வண்டி வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்பவும் பக்காவாக பண்ணிகிட்ருக்காங்க. நம்மள்ட்ட சர்வீஸ் சென்டரும் இருக்குது. உங்கள் சுசுக்கி பைக் எதையும் சர்வீஸ் பண்ணணும்னா கண்டிப்பான முறையில் நம்மள்ட்ட வந்து இது பண்ண ரொம்பவும் லோ காஸ்ட்டில் பண்ணி தந்துட்டுருக்கோம். நம்ம ஃபுல் டீட்டெயில் நீங்கள் பார்க்க போகிறது இந்த ஆசஸ் பைக்கை பற்றி தான். மொத்தம் 3 வேரியண்ட் இருக்குது. ஒன்று ட்ரம் வேரியண்ட்டு, ஒன்று செமி டிஜி, ஒன்று வந்து ப்ளூடூத் கனெக்ஷன். நம்ம ஷோரூமில் மாற்றுறது எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி ஸ்பேர், அப்புறம் எல்லாமே கம்பெனியோடைய ஒரிஜினல் ப்ராடக்ட் தான். இதனுடைய இன்ஜின் சிசி பார்த்துட்டிங்கன்னா 125 சிசின்னு சொல்லலாம். அதுவும் இல்லாமல் இதோடைய மேக்ஸிமம் சிசி அப்டேட் ஆகிறது 124 சிசி வரையும் இதாகும். இதனுடைய டயர்னு பார்த்துட்டிங்கன்னா எம்ஆர்எஃப் டயர் கொடுக்குறாங்க. நம்ம ட்ரம் வேரியண்ட் வாங்கினாலும் சரி எம்ஆர்எஃப் தான். ப்ரைஸ் வைஸாக கொஞ்சம் லெஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் குவாலிட்டி வைஸாக எந்த விஷயத்தையும் நம்ம மாற்றவே இல்லை. ஏன்னா லைட் முதற்கொண்டு எல்இடி லைட் தான் கொடுத்துருக்காங்க. பிரைட்னஸ் எந்த விதத்துலையும் நம்ம வந்து வண்டிக்கு அதனுடைய ஃபீச்சர்ஸை வந்து மாற்றவே இல்லை. அனலாக் மட்டும் வரும், அதான் ஒரு மைனஸாக இருக்கும் இந்த ட்ரம் இதில். ஆனால் ப்ரைஸ் ரொம்பவும் கம்மியான விலை தான். 1.12 வரையும் வரும் இந்த ட்ரம் வேரியண்ட். வந்து சார்ஜிங் வயர் வந்து வராது, அதை நம்ம எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணுறாப்புல இருக்கும். இந்த செமி டிஜி மாடலில் சார்ஜிங் வயரோட அட்டாச்சோடு வரும். ஆனால் டிஸ்க்கு, அலாய் வீல் அந்த மாதிரி ஸ்போர்ட்டி அலாய் வீல்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு ஸ்போர்ட்டி லுக்கில் இருக்கும். ஃபேமிலி லுக் தான், ஆனால் வீல் மட்டும் கொஞ்சம் ஸ்போர்ட்டி லுக்னே சொல்லலாம். இதனுடைய அலாய் வீல் சைஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டில் 12 இன்ச்சஸ், பேக்கில் 10 இன்ச்சஸ். ஃப்ரண்ட் டயர் வந்து 90/90 போடுறாங்க எம்ஆர்எஃப். ரியர் டயர் வந்து 90/100 போடுறாங்க. சீட் சைஸில் ரொம்பவும் ஒரு பெருசாகவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 4 பேரையும் ஒரு ஃபேமிலியே உட்காந்து போகலாம், அந்தளவுக்கு ஒரு லென்த்தியான சீட் தான் கொடுத்துருக்காங்க. இதனுடைய லக்கேஜ் வைக்கிற ஏரியா ஆகட்டும் ஃப்ரண்ட்டில், அப்புறம் சீட்டுக்கு கீழே நம்ம ஹெல்மெட் வைக்கிறதாகட்டும், ஸ்பேஸ் முதக்கி இப்போ அளவுக்கு அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. மொத்தம் 5 கலர் வேரியண்ட்டில் வருது. ஒயிட்டு, மேட் ப்ளூ, ஐஸ்கிரீன், பிளாக்கு, சாண்டில், இந்த மாதிரி கலர் வேரியண்ட்டில் வருது. நம்மள்ட்ட இப்போதைக்கு பல விதமான ஆஃபர்கள் போயிட்டுருக்கு. நம்ம நம்பர் வந்து டிஸ்பிளேயில் தெரியும். நீங்கள் கண்டிப்பான முறையில் கான்டாக்ட் பண்ணி உங்கள் என்கொயரியை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வண்டி இப்போ புக்கிங்கில் போயிட்டுருக்கு. ஆஃபர் ரொம்பவும் பிரம்மாண்டமாக போயிட்டுருக்கு. குறிப்பிட்ட சில நாட்களுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர்லாம் தந்துட்டுருக்காங்க. விரைவில் நம்ம எந்த அளவுக்கு ஆஃபர் தராங்க, எந்தெந்த வண்டிக்கு எந்த மாதிரி ஆஃபர்ன்றதை பற்றி நம்ம ஒரு ஃபுல் டீட்டெயிலாகவே போடுறேன். நம்ம ஆசஸ் பைக்கை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலிக்கு ரொம்பவும் ஒரு சூட்டபுளான பைக்கு. ஏன்னா ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து ஒரு ரிச் பர்சன் வரையும் இந்த வண்டி வச்சுருக்காத ஆள் இல்லைன்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க கூட இந்த பைக் வச்சுருந்தாங்க. அவங்கள்ட்ட கேட்டேன் ஒரு கேள்வி, அதற்கான பதில் ரொம்பவும் ஒரு ஆச்சரியப்படமான விஷயமா இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 8 காம்ப்ளெக்ஸ் வச்சுருக்காங்க. ரியல் எஸ்டேட்டில் ரொம்பவும் ஒரு பயங்கரமான வளர்ச்சின்னு சொல்லலாம் அந்த அண்ணன். ஆனால் வண்டி வச்சுருக்கிறத பார்த்தீங்கன்னா ஆசஸ் பைக் தான் வச்சுருக்காப்புல. இப்படிக்கும் அவர் வந்து ஒரு 40 வயசு அந்த மாதிரி தான் இருக்கும். அவர் மகனுக்கும் இதே வண்டி தான் எடுத்து கொடுத்துருக்காப்புல. கேட்டேன், எதுக்குண்ணே நீங்களாம் இந்த வண்டி எடுத்தீங்க? இது 150 ஜிக்ஸர் ஆகட்டும், இந்த மாதிரி வீஸ்டோம், இந்த மாதிரிலாம் பல வேரியண்ட் இருக்குது. எதற்காக இந்த வண்டியை குறிப்பிட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்ன பதிலாம் ரொம்பவும் ஆச்சரியமூட்டும் விதமாக இருந்துச்சு. வண்டி லோ மெயின்டெனன்ஸ்ன்ட்டு ஒன்று சொன்னாப்புல. அப்புறம் வண்டி எடுத்ததுலேருந்து இப்போ வரைக்கும் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லைன்ற மாதிரிலாம் சொன்னாப்புல. அதுவும் இல்லாமல் இப்போ வர ஆசஸில் இந்த பார்க்கிங் லைட்லாம் கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் சுவிட்சு சைடில் இதுக்காண்டி ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. நம்ம ஹைவேல எதுவும் போனோம்னா இந்த பார்க்கிங் சுவிட்சை போட்டுட்டு பக்கத்தில் எதுவும் கடைகள் இருந்தோம்னா அது வந்து ஒரு இதாகவே இருக்கும், அவேர்னஸ்ன்னு கூட சொல்லலாம். பின்னாடி வர வெஹிக்கிள் நம்மளுக்காண்டி நின்றுட்டே வரும், அந்த மாதிரி இருக்கும். இதனுடைய மைலேஜ்னு பார்த்துட்டிங்கன்னா 55 to 60 வரையும் கம்பெனி சைட்லேருந்து கிளைம் பண்ணுறாங்க. இதனுடைய சார்ஜிங் டைம் நம்ம சொன்ன மாதிரி தான். நீங்கள் இப்போ பார்த்துட்டு வந்து ப்ளூடூத் வேரியண்ட்டு, அதனால் சார்ஜிங் டைப்பு ஈஸியாகவே கொடுத்துருவாங்க. நம்ம
அடிஷ்னலாக அட்டாச் பண்ணணும்னு தேவையில்ல. அதே மாதிரி செமி டிஜிலையும் இந்த மாதிரி சார்ஜிங் ஒயரை வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி கொடுத்துருவாங்க. இதை நம்ம எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போடணுன்ற ஒரு அவசியம் இல்லை. அது போக 2 ஸ்பாக்கெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ள நம்ம வந்து ஃபோன், வாட்டர் பாட்டில் அந்த மாதிரி திங்ஸ்லாம் வச்சுக்கலாம். நம்ம கால் வைக்கும் இடம் லக்கேஜ் கேரியர்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ்னே சொல்லலாம். இதனுடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா 160 mm சொல்கிறாங்க. நம்ம 1.25 அடியிலிருந்து ஒரு 1.5 அடி வரையும்னே சொல்லலாம். நம்ம டெமோவுக்கு ஒரு சில ஆஃப் ரோடு ஏரியாக்குள்ளெலாம் போவோம். ஆனால் நம்ம ரோடுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த வண்டியும் ஒரு க்ரியேட்டிவாக தயாரிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். எந்த விதமான இதுவும் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து தட்டலை.